இப்போ நம்ம போகிற இடம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். டேக் ஆஃப் இப்படி தான் டேக் ஆஃப் ஆச்சு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வேறு, தேர்ஸ்டே மட்டும்தான் ஃப்ளைட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் புக் பண்ணிட்டேன். ஹாய் ஹாய் ஹாய். இந்த ஊரே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ரோட்ஸ் எல்லாம் விரிச்சோடி இருக்குது. நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? அடவா லைட்டா ஆடுறேன் உனக்காக. இந்த ட்ரிப்புக்கு ஆகிற செலவை விட ட்ரிப்புக்காக பண்ற செலவு தான் அதிகம். எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஸ்வேதா. வெல்கம் பேக் டு அவர் சேனல் டோடல் டைரி. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரிப் ஆஃப் 2025 நடக்க போகுது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் vlog பொங்கல் vlog நினைக்கிறேன். அதில் வந்து சொல்லியிருப்பேன் ஒரு பிளேஸ் வந்து எனக்கு ட்ராவல் பண்ணணும், அதுக்கு வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ அதுக்கான டைம் வந்துருச்சு. இந்த நியூ இயர்லேருந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி 3 மாசத்துல அது நடக்கல. கடந்த 6 இயர்ஸாக வந்து இந்த இடத்துக்கு போயே ஆகணும், விசிட் பண்ணியே ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்கன்னா யூடியூப் vlog பண்ணிட்டு இப்போவே சொல்லிட்டேன். எப்படி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் போகிற வழியில் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து பேக்கிங் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்குது. நமக்கு நிறைய டைம் இல்லை. ஸோ குவிக்காக வந்து இந்த ஒர்க்கை முடிப்போம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு புது பேக்கிங் மெத்தட் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால எனக்கு ஒர்க் ஆகுது. இப்படி பண்ணுறனால யோசிச்சுட்டே இருக்க வேணாம், எதையோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு. ப்ராப்பராக இப்பயே பார்த்து எடுத்து வச்சிடலாம். ஸோ ஈஸியாக இருக்குது இந்த பேக்கிங் மெத்தட். ஓகே, கிளம்புறதுக்கு முன்னாடி குவிக்காக என்னோட ட்ராவல் மேக்கப் லுக் ஷேர் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஹார்ஸ்க்கு வந்து ட்ராவல்லே இருக்க போகிறோம். அதனால லேயர்ஸ் ஆஃப் கன்சீலர், ஃபவுண்டேஷன், இந்த மாதிரி எக்கச்சக்க மேக்கப்லாம் போட மாட்டேன். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணனா ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகும், தேவையான க்ளோ கிடச்சிரும், அண்ட் சன்ஸ்க்ரீனாகவும் இருக்கும். ரெனிஸ் லூமி க்ளோ ஹைலைட்டிங் சன்ஸ்க்ரீன் வித் SPF 50 யூஸ் பண்ணுறேன். இதோட லைட் வெயிட் ஃபார்முலானால எவ்வளோ ஸ்மூத்தான டெக்ஸ்டராக இருக்குன்னு நீங்களே பாருங்க. அண்ட் இது நம்மளோட ஸ்கின்னை சன் டேமேஜ்லேருந்தும் டேனிங்லேருந்தும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இது ஒரு சன்ஸ்க்ரீனாக மட்டும் இல்லாமல் அவ்வளோ சூப்பரான ஒரு க்ளோ கொடுக்குது. ஏதோ ஹைலைட்டர் யூஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆல்சோ இட்ஸ் என்ரிச்ட் வித் நயாசினமைட் அண்ட் ஹாலுரானிக் ஆசிட். அப்புறம் இதுல இருக்க SPF 50 ஹார்ம்ஃபுல் UVA அண்ட் UVB ரேஸை பிளாக் பண்ணிடும். ஆல்சோ இட்ஸ் வெரி ஐடியல் ஃபார் லாங் டர்ம் சன் ப்ரொடெக்ஷன். ஸோ ரொம்ப நேரம் சன்லலாம் இருக்க போறீங்க அப்படின்னா தாராளமா இதை நீங்க யூஸ் பண்ணலாம். அப்புறம் சன் இன்டியூஸ்ட் ரெட்னஸ், இன்ஃப்ளமேஷன் இதெல்லாமும் ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட்டடாகவும் பார்த்துக்குது. அண்ட் மறக்காம இந்த ரெனி லூமி க்ளோ ஹைலைட்டிங் சன்ஸ்கிரீன் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க்ஸ் இன் டிஸ்கிரிப்ஷன். ஐயோ, இந்த டிராஃபிக்கை கடந்து போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம் போலயே. ஓகே, ஸோ எங்கே போகிறோன்னு ரிவீல் பண்ணிடலாமா? ஸோ இது வந்து ஒரு வெக்கேஷன், ஸ்டேகேஷன் அந்த மாதிரி ஃபேன்சியான ட்ரிப்லாம் கிடையாது. இப்போ நம்ம போகிற இடம் வந்து எனக்கு ரொம்பவே க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லலாம். இதுக்காக வந்து நான் 6 இயர்ஸாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் போகணுன்னு. ஆனால் அதுக்கான சான்ஸே கிடைக்கல. ஈஸியாகவே போகிற இடம் தான், ஆனால் போகவே முடியல. ஒன்று அதுக்கான ஃபண்ட்ஸ் இருக்காது, இல்லை வேறு ஏதோ கமிட்மெண்ட் இருக்கும், ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்கும். இந்த இயர் வந்து முடிவு பண்ணேன், நெக்ஸ்ட்டு நான் எந்த ட்ரிப்பு வர்றதா இருந்தாலும் இந்த இடத்துக்கு நான் போயிட்டு தான் வருவேன் அப்படின்னு. ஸோ எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி ஸ்டோரி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எனக்கு சாய்பாபா வந்து எவ்வளோ ஃபேவரட் அப்படின்னு. நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ஒரு 8th 9th படிக்கிறதுலேருந்தே வந்து சாய்பாபாக்காக எவ்ரி தேர்ஸ்டே பூஜை பண்ணுவேன். என்ன ஆனாலும் அந்த விஷயம் வந்து மாறவே மாறாது. எனக்கு தெரியல, ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லேருந்து எனக்கு சாய்பாபானா ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு சாய்பாபா பிடிக்கும், என்னோட ப்ரேயர்ஸ்க்கு வந்து ஆன்சர் கிடச்சிருக்கு அப்படின்னா ஒரு பிளெஸ்ஸிங்காக வியன் வந்து தேர்ஸ்டே எங்களுக்கு பிறந்தார். இதை விட என்ன வேணும் சொல்லுங்கள்? ஸோ இப்போ எங்கே போகிறோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ், ஷீரடிக்கு தான் போகிறோம். இது வந்து
வந்து ஷீரடிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. நான் ஆல்ரெடி வந்து 2 டைம்ஸ் போயிருக்கேன் சின்ன வயசில், 12th ஸ்டாண்டர்ட்லாம் முன்னாடி. ஸோ நிறைய இயர்ஸ் கழிச்சு நான் கல்யாணம் ஆன உடனே போகணும் அப்படின்னு நினச்சேன். அது முடியல. சம்டைம்ஸ் சொல்லுவாங்க கார்த்திக் எப்போவுமே சில கோவிலுக்குலாம் வந்து நினச்ச உடனேலாம் போக முடியாது அப்படின்னு. சில பிளேசஸ்க்கு நம்ம நினச்சாலாம் போக முடியாது, அதுக்கான டைம் வந்தால் தான் போக முடியும்னு. இந்த தடவை நான் ஷிரடி போகிறத அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா யோசிச்சு பாருங்கள், இவ்வளோ இயர்ஸ் ஆச்சு, ஏன் போக முடியலன்னு எனக்கு தெரியல. அதனால எனக்கு இப்போ வரைக்குமே வந்து கரெக்ட் டைமுக்கு ஃப்ளைட்டுக்கு வந்துருமா. இன்றைக்கி அவ்வளோ டிராஃபிக். அங்கே 8 o'clock வீட்டிலேருந்து கிளம்பணும், 11க்கு தான் இங்கே வந்து ரீச் ஆகணும். அந்த அளவுக்கு வந்து டிராஃபிக்கெல்லாம் கடந்து வரத்துக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டேன் நான். போர்டிங் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம். ஸோ வாங்க நீங்களும் அப்படியே எங்கள் கூட ட்ராவல் பண்ணுங்கள். ஷிரடி மட்டும் போகல, இன்னொரு இடத்துக்கும் போகிறோம். அண்ட் இன்னொருத்தவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க இந்த ட்ரிப்பில். அண்ட் இன்னொருத்தவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. அப்படியே I'll take you through this journey. என்னது இது? இந்த தடவை நாங்கள் ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் வியனுக்கு சொல்லவே இல்லை நம்ம ஃப்ளைட்டில் தான் போக போகிறோன்னு. ஏன்னா எப்போ ஃப்ளைட் வரும்னு கேட்டே நம்மளை ஒரு வழியாக்கிடுவான். லாஸ்ட் டைமே இது எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதனால உஷாராயிட்டோம். சீரியஸ்லி டர்புலன்ஸ்னா கொஞ்சம் நஞ்ச டர்புலன்ஸ் இல்லை, சரியான டர்புலன்ஸு. டேக் ஆஃப்லேருந்தே டர்புலன்ஸு. இது வரைக்கும் இந்த மாதிரி டர்புலன்ஸ் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஃப்ளைட் வந்து ஆடும், பேட் வெதருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் பேட் வெதரும் இல்லை, வெயில் நல்லா பொழுந்து கட்டி அடிக்குது. ஆனால் சரியான டர்புலன்ஸ். டேக் ஆஃபே இப்படி தான் டேக் ஆஃப் ஆச்சு, லேண்டிங்கும் இப்படி தான். கொஞ்சம் ஸ்மூத்தா வந்திருக்கு. ஆமா, சீட் பெல்ட் கழட்டவே கூடாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. கார்த்திக்ல எப்படின்லாம் கத்துறாங்க ஆடும்போது. நான் அதை பார்த்து பயந்துட்டேன். வியன் நல்ல வேலை தூங்கிட்டான். அதனால வந்து அவன் என்ன பண்ணிருப்பானோ தெரியல. நாங்க 2 பேரும் உயிரை கையை பிடிச்சிட்டு எப்படா வந்து லேண்ட் ஆகும், ஆமா லேண்ட் ஆகுமானே எங்களுக்கு தெரியல. எப்பா உயிர் போய் உயிர் வந்த மாதிரி இருக்கு. பின்னாடி திரும்பி பாரு. ஸோ ஏர்போர்ட் ரீச் ஆனதுமே கரெக்டாக எங்களோட பிக்கப் கார் டைமுக்கு வந்துருச்சு. இங்கேருந்து ஒரு 20 minutes டிஸ்டன்ஸ்லேயே சாய்பாபா டெம்பிள் இருக்குது. எங்களோட ரூமும் டெம்பிள்லேருந்து 2 minutes டிஸ்டன்ஸில் புக் பண்ணியிருக்கோம். நிறைய இயர்ஸ் கழிச்சு ஷிரடி வர பயங்கரமாக டெவலப் ஆயிருக்கு. நான் ஃபஸ்ட்டு வரும்போது வந்து அவ்வளோ காலியாக ரிமோட்டான ஏரியாவாக இருக்கும் இந்த ஊர். செக்இன் பண்ணியாச்சு. டெம்பிள் போகணும். இப்போது எங்களோட தர்ஷன் வந்து 5 PM புக் பண்ணியிருக்கு. ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கிளம்பணும். ஹோட்டல் வந்து நினச்சதை விடவே சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஷிரடி வந்தது வந்து 2008. அப்போலாம் வந்து நல்ல ஹோட்டல் இருக்கிறதே வந்து ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் சாய்பாபா ட்ரஸ்டி ஹோட்டல் ஒன்று இருக்கும். அப்போவே ஐ திங்க் 999 rupees. ஆனால் ரொம்ப நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்திருக்க ஹோட்டலும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வேறு. தேர்ஸ்டே மட்டும் தான் ஃப்ளைட்ஸ் இருக்கும் அப்படின்னு நினச்சி நான் புக் பண்ணிட்டேன். முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு ஷிரடிக்கு வந்து ஃப்ளைட் கிடையாது. பூனே வந்துட்டு பூனேலேருந்து தான் ஷிரடி வரணும். இப்போ ஷிரடிக்கே டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. எல்லா டேஸுமே இருக்குது. நான் நினச்ச தேர்ஸ்டேஸில் மட்டும்தான் இருக்குன்னு நினச்சி தேர்ஸ்டே புக் பண்ணிட்டேன். ஆர்த்திலாம் நடக்கும். அந்த டைமிங் வேண்டாம், கொஞ்சம் முன்னாடியே இருக்க டைமிங் ஸ்லாட்டில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி 5 PM புக் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ கிளம்ப வேண்டிதான்.
நாங்க சாமி பார்த்துட்டே வெளியே வந்துட்டோம். கரெக்டா ஆர்த்தி டைமுக்கு முன்னாடி போனோமா, வர்ணார்லயே சாமி பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ வந்து உள்ள ஆரத்தி நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் இன்னொரு தடவை போலாமா அப்படின்னு ஆசையா இருக்கா. அதனால அப்பா போய் டிக்கெட் வாங்க போயிருக்காங்க. ஸோ வெளியே வந்துதான் என்னால வீடியோ எடுக்க முடியுது. ஏன்னா போன்லாம் இங்கேயே கொடுத்துட்டு போயிடணும். போன் உள்ள எடுத்துட்டு போக கூடாது. ஒன்னு ரூம்லயே வச்சுட்டு வந்துடலாம், இல்லைன்னா இங்க கோவில் லாக்கர்ல வந்து நம்ம வைக்கணும். இங்க நிறைய கடையில வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க, போன் இங்க வச்சுட்டு போங்க நாங்க பாத்துக்கிறோம்னு. ஆனா அது சேஃப் இல்ல. கோவிலுக்கே லாக்கர் இருக்கு, அது சேஃபா தான் இருக்கு. நாங்க கொடுத்துட்டு போனோம், சேஃபா திருப்பி கொடுத்துட்டாங்க. மறுபடியும் டிக்கெட் கிடைக்குமான்னு வந்து அப்பா கேட்க போயிருக்காங்க. தேர்ஸ்டேவா இருந்தாலும் இன்னைக்கு வந்து நல்லா ஃப்ரீயா தான் இருக்கு. ஐ திங்க் போர்டு எக்ஸாம்ஸ்லாம் நடக்குதுல, அதனால கொஞ்சம் ஃப்ரீயா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால விஐபி டிக்கெட் ஏதோ ₹200 கிடைக்குமா, அதை வந்து அப்பா கேட்க போயிருக்காங்க. நாங்க வந்து ஆன்லைன்லயே புக் பண்ணிட்டு தான் வந்து இங்க சாமி பார்த்தோம். நல்ல தர்ஷன் சீக்கிரமாவே நடந்துருச்சு, நிறைய க்ரௌட்லாம் இல்லை. நல்லா பாத்தீங்களா சாமி எவியன்? ஸோ டெம்பிள் விட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா நிறைய ஷாப்ஸ் இருக்குது. இங்கே வந்து சாய்பாபா சிலை, இல்லை இந்த மாதிரி சாமி கயிறு, சாய்பாபாவுக்கு போடுற மாலை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வித்துட்ருப்பாங்க. நாங்கள் வந்து ரோட் சைட்லேயே வாங்கிக்கலாம், அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கினோம். சின்ன ஷாப்லேருந்து பெரிய ஷாப்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்புறம் வீட்டுக்கெலாம் பிரசாதம் வாங்கணும் அப்படின்னா கோவில் விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வந்தால் ரோட்லேயே வந்து கோவிலோட பிரசாதம் கவுண்டர் வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து காசு கொடுத்து வாங்கிக்கலாம். கோவில் உள்ளேயே சாய்பாபா பற்றி மியூசியம் இந்த மாதிரி எல்லாமும் இருக்குது. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக ரூமுக்கு வரதுக்கு 9 ஆயிடுச்சு எங்களுக்கு. ஹாய், குட் மார்னிங். இதுதான் என்னோட ஓஓடிடி. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் நான் வேர் பண்ணுற டெய்லி அவுட்ஃபிட்டோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக தனியாக வரும். ஏன்னா இதில் விலாகில் மிஸ் ஆகிட போகுது அப்படின்னு நான் வந்து எவ்ரிடே ஷார்ட்ஸாக ரொம்ப டீட்டெயிலாக ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் பாருங்கள். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு டைம் ஆயிடுச்சு, போகலாமா? நல்லா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஈட் சாம்பார். நேற்று நைட்டு டின்னர் எவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது நல்லா இருக்கு. பேக்கிங் முடிஞ்சது. ஷிரடியிலேருந்து நம்ம கிளம்ப போகிறோம், ஒரு இடத்துக்கு போகிறோம். ஷிரடி போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே எப்போவுமே இந்த பிளான் எங்களுக்கு இருந்திருக்கு. இங்கேருந்து ஒரு 4 to 5 hours ட்ராவல். எந்த இடம்னு வந்து கெஸ் பண்ணி வைங்க. ஸோ அப்படியே கிளம்பலாமா? அப்புறம் நேற்று வந்து தர்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செகண்ட் டைம் போகணும். அப்பப்போ நம்ம வந்து இந்த சைட் வரமாட்டோம்ல, அதனால இன்னொரு தடவை எனக்கு பார்க்கணும் போல இருந்துச்சு. மார்னிங்னா 6 AM ஸ்டார்ட் ஆகுதுன்னாங்க. வேண்டாம், காலையில் கிளம்புறதுக்கே கரெக்டாக இருக்கும், நைட்டே பார்த்துட்டு வந்துடலாம், இன்னொரு தடவை போனோம். ஆனால் அப்போ கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. ஒரு 1.5 hours ஆச்சு வெளில வர்றதுக்கு. ஆனால் சாமி நல்லா பார்த்தோம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சாமி பக்கத்துல போகும்போது வந்து நிறைய கத்தி கத்தி தள்ளி தள்ளி அமிச்சிடுறாங்க நம்மள. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஒரு செகண்ட் தான் அப்படியே சாமி பக்கத்துல பார்த்துட்டு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ யா, ஆனாலும் நல்லா சாமி பார்த்தாச்சு. ஸோ ஹாப்பி அண்ட் சாட்டிஸ்ஃபைட். ஒரு நல்ல ஹாப்பி ஃபீலிங்கோட இங்க இருந்து ஷிரடியில இருந்து கிளம்புறோம். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஷிரடி? நான் வந்து அப்படியே பேசி பேசியே வந்து கார்த்திக்கும் சாய்பாபானா வந்து கொஞ்சம் ஹாப்பி ஃபீலிங். அப்படி வந்து நார்மலாக வந்து அவங்க கோவிலுக்கு அப்படிலாம் பெருசாக வந்து சாமி கும்பிட்டுலாம் பண்ண மாட்டாங்க. நான் வந்து சொல்லி சொல்லியே கார்த்திக்கும் வந்து சாய்பாபா அப்படின்னா கொஞ்சம் வந்து அவருக்கும் பிடிக்கும். சொல்லுங்க, ஷிரடி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நேற்று கோவில் வைப் நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? பீஸ்ஃபுல்லா ஒரு நல்ல வைபா இருந்துச்சு. ஆமா, என்னவோ ஒரு வைப் இருக்கு கோவில்ல. ஸோ யா, நம்ம அப்படியே கிளம்புவோமா? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். வழக்கம் போல வந்து இந்த ட்ரிப்பை நாங்களே வந்து தனியாக பிளான் பண்ணி வரல. ஏன்னா எங்களுக்கு வியனை வச்சுட்டு அது கொஞ்சம் ஹெக்டிக் ப்ராசஸாக இருக்கும்னு வழக்கம் போல பேக்ஸன் மேப் டிராவல் ஏஜென்சி தான் புக் பண்ணி கொடுத்தாங்க. அதாவது டெல்லி போகணும், கோவா போகணும், இப்போ இந்த ட்ரிப்பு. ஸோ எல்லா விஷயமே, கோவிலுக்கு டிக்கெட் எடுக்கிறது, இப்போ எங்களோட டிராவல், கார் சர்வீஸ், ரூம் புக்கிங் எல்லாமே வந்து அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா ட்ரிப் பிளானிங் வந்து வியனை வச்சுட்டு எங்களால் ரொம்ப அப்படியே டீப்பாக வந்து பிளான் பண்ண முடியல. ஸோ அவங்க கையில் கொடுத்துட்டா அவங்களே வந்து எல்லாமே பார்த்துப்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணுனா டக்குன்னு விஷ்ணு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னா உடனே சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ரொம்ப ஹேசல் ஃப்ரீயா இருக்கு. அதனால ஐ ஹைலி ரெக்கமெண்ட். நான் இது வரைக்கும் சொல்லாதது இல்லை அவங்கள பத்தி. எனக்கு ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணணும் இந்தியாக்குள்ள இல்ல அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னா கூட அவங்களை செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம செக் அவுட் பண்ணுவோம்.
வந்து ஒரு 3 hours தான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். இன்னும் ஒரு 3 hours போகணும். ஏன்னா வர வழியில் வந்து ஒரு கோவில் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப பழமையான கோவில், சிவன் டெம்பிள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம். இந்த ஊரே வந்து ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. எங்களோட இம்ப்ரெஷன் என்னென்னா ரொம்ப காலியாக இருக்குது. ரோட்ஸ் எல்லாம் விரிச்சோடி இருக்குது. சில இடம்லாம் நல்லா ட்ரீஸ் நிறைய க்ரீனரிஸாக இருக்குது. சில இடம்லாம் ட்ரை லேண்டாக ட்ரீஸ்லாம் அப்படியே ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து சாப்பிட வந்திருக்கோம். அதுதான் கொஞ்சம் பயம் எனக்கு நார்த் சைடு வந்தால். நான் சொன்ன மாதிரியே கர்ட் ரைஸ்க்கு வந்து பாஸ்மதி ரைஸ் தான் வச்சுருந்தாங்க. வியனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். பரவாயில்ல, அதெல்லாம் வந்து கொஞ்சம் நம்ம டேஸ்ட்டுக்கு பிடிக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. எனக்கு நார்த் ட்ராவல் பண்ணோம் வியனோட அப்படின்னா ஃபுட்டை நினச்சி தான் பயம். ஏன்னா வீட்டு தோசையும் வெளி தோசைக்குமே வியன் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிப்பான். அப்படியே ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். इसके बाद पहाड़ का रूट नहीं आएगा ना भैया? ஹாய் வெல்கம் டு மும்பை. எஸ், நம்ம வந்து மும்பை வந்திருக்கோம். ஸோ ஷிர்டி டு மும்பை ஹைவேஸ் பிடிச்சோன்னா 4.5 hours வந்து இங்கே ரீச் ஆயிடலாமா. ஆனால் நாங்கள் வழியில் வந்து ஒரு கோவில் போய் விசிட் பண்ணோம்னு சொன்னல, அதனால கொஞ்சம் நாசிக் போயிட்டு வந்தனால எங்களுக்கு 6 hours ஆயிடுச்சு. ஸோ எப்போ ஷிர்டிக்கு பிளான் பண்ணாலும் மும்பை வரணும் அப்படின்னு இருந்தோம். ஏன்னா கார்த்திக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மும்பையில். நான் வந்து சின்ன வயசில் வந்திருக்கேன். ஸோ நான் சொன்னேன் ஷிர்டிக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் உங்களை அப்படியே மும்பைக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா ரேடிசன் அந்தேரியில் இருக்கும் மும்பையில். எதனால் ரேடிசன்னா அம்மா அப்பாவோட வந்திருக்கோம்ல, அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ மும்பை ஸ்டே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 nights தான். அதனால இப்போ வந்த உடனேவே வந்து டைம் 6:30 ஆகுது. உடனே வந்து லோக்கல் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வந்து கிளம்புறோம். மேபி ஏதாவது லோக்கல் ஃபுட் ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு. ஆனால் இப்படியே நம்ம கிளம்ப போகிறது இல்லை. மும்பை வந்திருக்கோம்ல, ஸோ கொஞ்சம் கெட்டப்பை மாற்றிட்டு கிளம்பலாம். ஸோ இந்த விஷயம் வந்து நாங்கள் சுத்தமாக நினச்சே பார்க்கல. சென்னை பெங்களூர்லாம் தோற்றுருவோம்னு நினைக்கிறேன். அவ்வளோ டிராஃபிக் இருந்துச்சு. ஃப்ரைடே ஈவினிங் வேறு, அதனாலேயே என்னன்னு தெரியல. நாங்கள் ஓகே, பக்கத்தில் சித்தி விநாயக் டெம்பிள் வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்கே மும்பையில். இங்கே விநாயகரே வந்து ரொம்ப அழகாக இருந்தார். மஸ்ட் விசிட் டெம்பிள் இது மும்பையில். அப்புறம் அப்படியே சாப்பிட்டு ரூமுக்கு வரவே வந்து லேட் நைட் 10 ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டே 3 மும்பையில் கோவில் விசிட்ஸ்லாம் முடிஞ்சுது. நாங்கள் அப்படியே சூப்பராக ட்ரெஸ்அப் ஆகிட்டு இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக மும்பையை சுற்றி பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நம்ம எங்க வந்திருக்கோம் தெரியுமா? ஷாருக் கான் வீட்டுக்கு வந்திருக்கோம். அது ஒன்றும் இல்லை, லஞ்சுக்கு எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாரு. அதான் ஸ்டாப் பை பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம். எங்கள் பிஸி ஸ்கெட்யூலில். ஆமாம், இவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் இங்கே வந்துட்டு போகிறதே எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம்தான். அசிங்கமாக கமெண்ட்ஸில் திட்ட போகிறாங்க. நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணலாமா பேபி இங்கே நின்று? இந்த மாதிரி ஒரு வீடு நம்ம எப்போ வாங்குவோம் அப்படின்னு. சிரிப்பு தான் வருது. பரவாயில்ல, செக்யூரிட்டி எல்லாரும் இருந்தாலும் வீட்டு பக்கத்துலேயே நின்று கேட் வாசல்லே ஃபோட்டோலாம் எடுக்க விடுறாங்க. யாரையும் அப்படியே கிளம்புங்க அப்படின்லாம் எதுவும் சொல்கிறது இல்லை. நிறைய பேர் வந்து நின்று ஆசையாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க நைஸில். அவ்வளோதான். இங்கே நிறைய ஆக்ட்ரஸ் வீடெல்லாம் அப்படியே லைனாக காமிச்சிட்டே வந்தாங்க. ஷாருக் கான் அவரோட வீட்டுக்கிட்ட மட்டும் இறக்கி விட்டாங்க பாருங்க அப்படின்னு. பரவாயில்ல, செக்யூரிட்டிலாம் இருக்காங்க. ஆனாலும் வீட்டு பக்கத்துலேயே போய் கேட் வாசல்லே எல்லாரும் பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. யாரையும் எதுவுமே சொல்லலை இங்கே எடுக்காதீங்க அப்படின்லாம். யாரையும் ரெஸ்ட்ரிக்ட் எதுவுமே பண்ணல. ஜாலியாக எல்லாரும் போய் ஆசையாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. நைஸ். அடுத்து எங்க வந்திருக்கோம்? இவ கூப்பிட்டு ஒவ்வொரு பெரிய ஆளுங்க வீட்டில் வச்சு மேனிஃபெஸ்ட் பண்றன்றா பாருங்க.
இந்த இடத்துல உங்களுக்கு ஏ தெரியுதா? அது ஏ ஃபார் அம்பானின்னு கார்த்திக் சொல்றாங்க. ஏய் அது ஏ இல்ல, அது ஒரு டிசைன். அவங்க வீட்டில் ஏதோ வேலை நடக்குது. நான் அவங்களை இனிமேல் நம்பவே மாட்டேன் போங்க. எதுவும் சொல்லி என்னை ஏமாத்திட்டு நான் சீரியஸா அது உண்மைன்னு நினைச்சேன். நானும் நம்பிட்டு இருக்கேன் இதெல்லாம் உட்காந்துட்டு. படிங்க. டயக்னோஸ்டிக் மேல இருக்குல லஸ் கேஆர் பிளஸ் பிளஸ் கேஆர் கேர். ஓ கேர். அது கேர் நான் இன்னிசு அசோசியேஷன். பெஸ்ட் பவன். யா பெஸ்ட் பவன். ஆனா அது ஆ மாதிரி இருந்ததா அவன்னு படிச்சிட்டேன். தமிழாவா? மேல நான் தமிழ் இருக்கு. மகாராஷ்டிரா எங்க? மகாநகர பாலிகா. மும்பை வந்துட்டு இது சாப்பிடலன்னா எப்படி? வடா பாவ். ஐயோ ரெட்டியா தாக்குறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி இருக்கு தாஜ்மஹால் பேலஸ்? இங்க இருக்க பாருங்க பின்னாடி. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலா இதுல போய் ஒரு ஹைட்டியாச்சும் போகலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா ஹைட்டிக்கே ஒரு பிளேட்டுக்கு 3000 சார்ஜ் பண்றாங்களாம் பர் பர்சன். அப்படின்னா நாங்க வந்து 4 பேர் இருக்கோம். வியன் சேர்க்கலனா கூட 12,000 ரூபாய் டீக்கு. நான் நினைச்சா ஹைட்டி தானே ஒரு 600 இருக்குமா ஒரு பிளேட் அப்படின்னு நினைச்சா. ஆனா ஹைட்டினா அது கூட டீ மட்டும் இல்லாம கூட நிறைய ஸ்நாக் ஆப்ஷன்ஸ் இருக்கா. யூடியூப்ல நிறைய vlogsல பார்த்தேன், அதனால போலான்னு நினைச்சேன். அடுத்து இதுக்கும் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். பாட்டி கூப்பிடுறாங்களா? போலாமா? ஆக்சுவலா இங்க தான் சூர்யா. இவள் யாரோ அடவா லைட்டா ஆடுறேன் உனக்காக. ரெடியா? லைட்டா தான் ஆடுவேன். சரியா? இவள் யாரோ தெரியாது, இவள் ஸோ இங்கே கேட்வே ஆஃப் இந்தியா, அப்புறம் எலிஃபேண்டா கேவ்ஸ் இதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து க்ரூஸ் ரைட்ஸ்லாம் இருக்குது. அப்படியே அந்த ரைட்லேயே வந்து நமக்கு நிறைய இடம்லாம் சுற்றி காட்டுவாங்க போல். பட் அதில் நிறைய டைம் போகும் அப்படிங்கிறனால நாங்கள் பெருசாக போகலை. வியன்காகவே வந்து எல்லாமே ஸ்மூத்தாக இருக்க மாதிரி பார்த்துக்கிட்டோம். அப்போ தான் அவரும் எங்களுக்காக ஒத்துழைப்பார். அப்புறம் நாங்கள் கொஞ்சம் கரெக்டான டைமில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். ரொம்ப வெயிலாலாம் இல்லாமல் ஓரளவுக்கு மேனேஜபிளாக இருந்துச்சு. ஸோ லஞ்சுக்கு ஒரு ப்ராப்பர் நார்த் இந்தியன் மகாராஷ்டிரியன் தாலி சாப்பிடலாம் அப்படின்னு வந்தோம். இந்த ஹோட்டல் வந்து கார்த்திகோட ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஹோட்டல் ஆம்பியன்ஸே சூப்பராக இருந்துச்சு. காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம், ஏன்னா ஃபுட்டு வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த ஜல்ஜீரா வாட்டர் கொடுத்தாங்க. அப்படியே உப்பும் ஸ்வீட்டுமா கலந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அப்புறம் வெரைட்டிஸ் ஆஃப் பஜ்ஜி, டோக்லா மாதிரி ஏதோ கிரீன் கலர்ல வச்சாங்க. ஆப்ஷன்ஸும் இருக்கு, ஸ்பைசி பட்டர் மில்க் வேணுமா இல்ல ஜல்ஜீரா வாட்டர் வேணுமா அப்படின்னு. ஆனா ஒன்னு மட்டும் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க, நோ ஷேரிங்னு. ஆனா ஒருத்தரே வந்து இந்த ஃபுல் மீல்ஸையும் ஃபினிஷ் பண்ண முடியாது, அவ்வளோ ஐட்டம்ஸ் இருந்துச்சு. ஸோ 2 மீல்ஸ் வாங்கிட்டு நானும் அம்மாவும் ஃப்ரைட் ரைஸ் கர்ட் ரைஸ்னு வாங்கிட்டு மொத்தமா வந்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் ஹைலைட்டே இந்த ஆம்ரஸ் தான். அல்ஃபோன்ஸா மாம்பழத்துல செஞ்ச திக் ஜூஸ் மாதிரி கொடுக்குறாங்க மீல்ஸ்க்கு. ஐயோ அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் போலி வச்சாங்க, குலாப் ஜாமுன் வச்சாங்க. ஓவரால் டிஷ்ஷஸ் வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா இருந்துச்சு. பட் ஓகே, ஏதோ டிஃப்ரெண்டா சாப்பிட்டது நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக சூப்பராக மும்பையை சுற்றி பார்த்துட்டு எக்கோ அடிக்குமா என்னன்னு தெரில. இன்றைக்கி நைட்டு வந்து கொஞ்சம் நல்லா டின்னர் சாப்பிட்லான்னு நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல ரேடிசன்லேயே சாப்பிட்லான்னு நினச்சோம். ஏதோ ஆஃபர்லாம் தரேன்னு சொன்னாங்க. ஸோ நாளைக்கு ஈவினிங் வந்து ஃப்ளைட்டு மும்பைலேருந்து கிளம்ப வேண்டியதான். இன்னும் ஒரு ஹாஃப் டே தான் இருக்குது. ஆனால் இங்கே செக் அவுட் பண்ண உடனே ஒரு 2-3 ஹார்ஸ் கேப் இருக்குது ஃப்ளைட் ஏறதுக்கு. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயத்துக்காக போகிறோம். ஸோ மும்பை இப்போதைக்கு என்னோட இம்ப்ரெஷன் என்ன அப்படின்னா, ஒரு நாள் போதும், இல்லை லீஷராக ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஒரு 2 டேஸ் போதும். இன்னைக்கு நாள் ஃபுல்லாகவே வந்து மெயின் அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். கொஞ்சம் லீஷராக பார்க்கணும், ஜூ அது இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஒரு 2 டேஸ் போதும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்டாக வந்து ஒரு நல்ல சிட்டி, மெட்ரோபாலிட்டன் சிட்டியாக இருக்குது. பயங்கர டெவலப்மெண்ட்டு, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது.
ஒரு சில பிரிட்ஜ் மேலலாம் வந்து பைக்கு ஆட்டோஸ்லாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ கொஞ்சம் டிசிப்ளின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் 2 தடவை இந்த விஷயத்த வந்து நோட்டீஸ் பண்ணேன். பஸ்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கியூ ஃபார்ம் பண்ணி ப்ராப்பராக லைனில் ஏறுறாங்க. சென்னை பெங்களூர்லாம் டிராஃபிக்கில் தோத்துரும் போல் அந்த அளவுக்கு பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ஆனால் இன்னைக்கு வந்து சாட்டர்டே கொஞ்சம் பரவாயில்லையா இருந்துச்சு. சாட்டர்டே ஈவினிங் மேலே பயங்கர டிராஃபிக் ஆகிடும். அதனால ஓடி வந்துட்டோம் 6:30க்குலாம் ஹோட்டலுக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது சிட்டி பார்க்க. மற்றபடிக்கு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து நினச்சி வர முடியாது. நீங்கள் வேற எங்கேயாவது போகும்போது மும்பை பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து கேமராலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நான் போய் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதோட நாளைக்கு தான் ஷூட் பண்ணுவேன். இப்போ வந்து கம்ப்ளீட்லி ப்ரைவேட் டைம் எடுத்து நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணி டின்னர் சாப்பிட்டு வர போகிறோம். ஸோ see you all. Bye.